பொது உழைச்சார்பின் மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இவ்வீடியோவில் நாம் பொது உழைச்சார்பு பரீட்சையில் வருகின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வியின் எவ்வாறு அதனை இலகுவாகவும் வேகமாகவும் செய்யலாம் என்பது தொடர்பாக வீடியோவில் நாம் பார்க்கலாம். அது சதுரத்திணை அல்லது செவ்வகம் போன்ற உருக்களினை தந்து அதனுள் காணப்படும் சிறிய சிறிய சதுரங்கள் அல்லது செவ்வகங்கள் எத்தனை உள்ளது என்பது கேட்கப்படும். உதாரணமாக இவ்வாறு 4 சதுரங்களை கொண்டு சதுரத்தை அமைத்து அதை எத்தனை சதுரங்கள் உள்ளன என கேட்டால் நீங்கள் இதனை இலகுவாக கூறிவிடலாம். ஏனெனில் இதில் எண்ணிக்கை குறைவு என்பதால் இதனை இலகுவாக நாம் எண்ணி கூறுவது இலகுவாக காணப்படும். சிறிய சதுரங்களாக 1, 2, 3, 4 சதுரங்களும் பெரிய சதுரமாக 1 என மொத்தமாக 5 சதுரங்கள் காணப்படுகின்றன என இலகுவாக கூறலாம். ஆனால் இது நாம் எண்ணி கூறுவது என்பது இச்சிறிய அல்லது எண்ணிக்கையில் குறைந்த சதுரங்கள் என்றால் இலகுவாக காணப்படும். ஆனால் அதே நேரம் இது எண்ணிக்கையில் அதிகமான சதுரங்கள் எனும்போது எண்ணி கூறுவது என்பது மிக கடினமாக காணப்படும். இங்கு உதாரணமாக இங்கு பாருங்கள், உருவில் 1, 2, 3, 4 நீளம் அகலம் என்பவற்றில் 4 சிறிய சதுரங்களை கொண்ட இவ்வுருவினை நாம் எத்தனை சதுரங்கள் என கேட்டால் 4 × 4 16 என கூறுவது பொருத்தமாகுமா? இல்லை. ஏனெனில் இதில் அவ்வாறு கூறுவது பொருத்தமற்றது. ஏனெனில் தற்போது காட்டப்படுகின்ற விடயம் தொடர்பாக நீங்கள் நோக்குகின்ற போது இவ்வாறு 4 சிறிய சதுரங்களை சேர்த்து இன்னொரு சதுரமாக அமைக்கலாம். எனவே இவ்வாறு நாம் மெனுவலாக இச்சதுரங்களை இவ்வாறு எண்ணத் தொடங்கினால் நேர விரயம் ஏற்படும். உழைச்சார்பு பரீட்சையில் அநேகமாக 2 நிமிடங்கள் அல்லது 1 நிமிடங்களுக்குள் செய்ய வேண்டிய இக்கேள்வியை நமது மொத்த நேரத்தினையும் வீணடித்துவிடும். எனவே பரீட்சையினை சரியாக முடிக்க முடியாமல் போகலாம். எனவே இதனை எவ்வாறு இலகுவாக அல்லது விரைவாக செய்வது என்பது தொடர்பில் நாம் இனி நோக்கலாம். இதனை நேரடியாக சதுரம் என்பதால் நேரடியாக ஒரு கணித சமன்பாட்டின் மூலமாகவும் வரையறுக்கலாம். சமன்பாடானது நினைவில் வைத்துக் கொள்வதற்கு முடியுமானால் இதனை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளும். சமன்பாடுகளுடன் மேலதிக விளக்கங்கள் அவசியமற்றது. தற்போது இங்கு σn² n+1 2n+1 கீழ் 6 என வருகின்றது. இதில் என்னென்ன கூறப்படுவது உரிய சதுரங்களில் காணப்படுகின்ற எண்ணிக்கை. இங்கு உதாரணத்தை நீங்கள் சரியாக கவனித்தால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னென்ன கூறப்படுகின்ற நீள அகலங்களில் காணப்படுகின்ற சதுரங்களின் எண்ணிக்கை. இது இரண்டு பக்கங்களும் நீளம் அகலம் என்பன சமனாக காணப்படுவதால் சதுரங்களில் இங்கு σn² என்பது என்னென்ன காணப்படுவது ஒரு பக்கத்தில் காணப்படும் சதுரங்களின் எண்ணிக்கை. இங்கு காட்டுகின்ற உதாரணமானது நாம் முதலாக பார்த்த, அதாவது இலகுவாக கணிக்கக்கூடிய 5 சதுரங்களை கொண்ட அச்சிறிய சதுர உருவின் சமன்பாட்டினான பிரதிகளாகும். இங்கு அகலம் சிறிய சதுரங்களின் எண்ணிக்கை 2ஆக காணப்படுகின்றது. ஆகவே இங்கு n ஆனது 2ஆகவும் n+1 2 சக 1 2n+1 2 சக 2 சக 1 4 5 30 விடையானது 5ஆக வரும். இதனை நாம் சுருக்கமாக காணுகின்ற போது நாம் முன்பு எடுத்த அதே உதாரணத்தினை இங்கும் நோக்கலாம். 4 சிறிய சதுரங்களை நீளாகலத்தில் கொண்ட ஒரு பெரிய சதுர உருவாகும். சதுர உருவில் எவ்வாறு சுருக்கமாக காண்பது என்பதை ஃபார்முலா அல்லாத, அதாவது சமன்பாட்டு வடிவம் அல்லாத சுருக்கமாக மிகவும் இவ்வாறு கணிப்பது என்பதை இங்கு காணலாம். இதனை நீங்கள் ஒவ்வொரு மூலைக்குமாக வருகின்ற தானங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும். 4 தர 4 3 தர 3 2 தர 2 எவ்வாறு மூலைகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். வருகின்ற விடைகளினை மூலைகளை மாத்திரம் கொண்டு வருகின்ற விடைகளினை நீங்கள் மூலைகளை கொண்டு வருகின்ற விடைகளினை மாத்திரம் தனியாக எடுப்பதன் மூலம், அதாவது இச்சதுரத்தை உதாரணத்தின் மூலம் 1 4 9 மற்றும் 1 7 1 4 9 மற்றும் 16 என்ற விடைகளினை கூட்டுவதன் மூலம் மொத்தமாக இத்தனை சதுரங்களினை இவ்வுருவின் மூலம் பெறலாம் என்பதற்கான விடையானது கிடைக்கும். விடை 30 ஆகும். இதனை நாம் இன்னொரு முறை உறுதிப்படுத்த நான் முன்பு கூறிய அதே சமன்பாட்டினை இங்கு பிரதியிடுவதன் மூலம்
இவ்விடையானது சரியானதுதானா என்பதனை நாம் ஒரு தரம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். இதன்படி அச்சமன்பாட்டின் பிரதியீட்டினை நீங்கள் செய்து பார்ப்பதன் மூலம் இதே விடையினை நீங்கள் பெற்றுக்கொள்வதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இச்சமன்பாடு ஆனது இன்னொரு விடயம் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியது, இச்சமன்பாடானது சதுரங்களுக்கு மாத்திரமே சரியாக அமையும். ஆனால் குறிப்பிட்டுள்ள ஷார்ட்கட் முறையானது சதுரம் மற்றும் செவ்வகம் ஆகிய இரண்டிற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். மேலதிக பயிற்சிக்காக சதுரங்கள் எண்ணிக்கை கூடிய ஒரு சதுர உருவின் மூலம் நாம் இதனை இன்னும் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக இச்சதுரத்தினை நோக்குகின்ற போது இங்கு 6 சதுரமான நீள அகலங்களில் காணப்படுகின்றன. சிறிய சதுரங்கள் 6 என காணப்படுகின்றன. இங்கு காணப்படுகின்ற 6 சதுரங்களினை நான் முன்பு கூறிய போன்று மென்மையாக அல்லது நாம் கைகளால் எண்ணி கணக்கெடுப்பது என்பது சிரமமானது. எனவே நான் முன்பு காட்டியவாறு இவ்வாறு மூலைகளினை ஒன்றோடொன்று பெருக்கிக் கொள்வதன் மூலம் வருகின்ற தானங்களை கூட்டுவதனால் இதனை நாம் இச்சதுரங்களின் எண்ணிக்கையை கணிப்பிடலாம். இங்கு இதனை நீங்கள் கவனித்தால் நட்சத்திரங்கள் எவ்வாறு எண்ணப்படுகின்றன என்பதை கணிக்கலாம். ஆகவே இதன் விடையானது 91 காணப்படுகின்றது. இதனை விட பெரிய சதுரத்தின் உருவினை நாம் பார்க்கின்ற போது, அதாவது 9 நீளகரங்களில் 9 சிறிய சதுரங்களை கொண்ட ஒரு அமைப்பினை நாம் காண்கின்ற போது இது நடைமுறைக்கு எண்ணி கணக்கிடுவது சாத்தியமற்ற ஒன்று என்பதை உங்களுக்கு இதனை பார்க்கும்போதே புரிந்திருக்கும். இந்த உழைச்சார்பு பயிற்சிகளில் இவ்வாறு பெரிய சதுரங்களை தந்து எண்ணி சொல்லுகின்ற போது சில நேரங்களில் மாணவர்கள் அச்சப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எனவே அதனை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் இவ்வாறு நாம் இச்செயல்முறையினை நாம் சரியாக பயிற்சி பெற்று வைத்து கொண்டால் மிக இலகுவாக இது எத்தனை சதுரங்கள் வேண்டுமானாலும் நாம் இதனை இலகுவாக செய்து கொள்ளலாம். இங்கு அதே முறையில் நாம் கணிக்கின்ற போது இச்சதுரங்களின் எண்ணிக்கை 185 காணப்படும். இதேவேளை சதுரங்களுக்கு மாத்திரம் என்று அல்லாமல் செவ்வக உருக்களை கொண்டு தருகின்ற போதும் நாம் அவ்வாறே அதனை செய்யலாம். ஆனால் செவ்வக உருக்களுக்கு மேற்கூறிய சமன்பாடானது பொருத்தமற்றதாக காணப்படும். அவ்வாறு இல்லாமல் நான் தற்போது கூறிய இலக்க முறையில் நாம் செவ்வகங்களுக்கான எத்தனை சதுரங்கள் காணப்படுகின்றன என்பதனை நாம் கணிக்கலாம். இங்கு காணப்படுகின்ற நீளத்தில் 8 சதுரங்களையும் அகலத்தில் 5 சதுரங்களையும் கொண்டு இச்செவ்வக உருவில் காணப்படுகின்ற சதுரங்களை நாம் கணிக்க மூலையினை உறுதியிலிருந்து நாம் அச்சதுரங்களின் நீள அகலங்களை பெருக்குவது மூலம் பெற்றுக்கொள்ளலாம். இவ்வுதாரணத்தை நீங்கள் விளங்குவதன் மூலம் அல்லது காண்பதன் மூலம் சரியாக கணிக்கலாம். சரியாக நீங்கள் இதனை புரிந்து கொள்ளலாம். ஆகவே கணித சமன்பாடுகள் அல்லது அதன் விளக்கங்கள் தொடர்பாக நீங்கள் பெரிதாக அச்சப்பட தேவையில்லை. ஏனெனில் ஒவ்வொரு உழைச்சார்பு தொடர்பான ஒவ்வொரு பரீட்சையின் ஒவ்வொரு வினாக்களுக்கும் இவ்வாறான சில உக்திகள் காணப்படுகின்றன. இவற்றினை நான் இனிவரும் காலங்களில் உங்களுக்கு இன்னும் பள்ளிக்கூடம் யூடியூப் சேனல் மூலம் வழங்க உள்ளேன். எனவே தொடர்ச்சியாக எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோக்கள் இன்னும் உங்களுக்கு தேவையாக இருந்தால் அது தொடர்பாக உங்கள் கருத்துக்களை இங்கே பதிவிடுங்கள். நன்றி.